வணக்கம் நண்பா. இப்போது கொரோனா அதாவது கோவிட்-19 அப்படிங்கிற ஒரு வைரஸ் உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி பல ஹியூமனை டெத் ஆக்கிட்டு இருக்கு. ஸோ இது இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது இருக்கா, இது ரியலாகவே இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இதில் நிறைந்திருக்க ஒரு மர்மம் தற்போது வெளிவந்துள்ளது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது. ஸோ என்ன மர்மம் அது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த கோவிட்-19 அப்படிங்கிற இந்த வைரஸ் SARS-CoV-2 அப்படின்னு அழைக்கப்படுது. எப்போ 2003லேயே SARS-CoV-2 அப்படிங்கிற ஒரு வைரஸ் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்திருக்கு. அப்படின்னா என்ன, சார்ஸ்னால் என்ன அப்படின்னா சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதாவதுனா நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த மூச்சு குழாயில் நோய் ஏற்படும், ப்ரீத் பண்ண முடியாமல் டெத் ஆகிடுவாங்க. அதுதான் என்னுடைய எஃபெக்ட் SARS-CoV-2 அப்படிங்கிற இந்த வைரஸ். இதில் மாடிஃபை பண்ணி கொரோனா வைரஸ் கோவிட்-19ங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா ஊஹான் நகரத்தில் இறைச்சி சந்தையிலிருந்து இது பரவப்பட்டதாக ஒரு பேச்சு இருக்குது. அது முற்றிலும் பொய் என்பது ஆதாரம் கண்டுபிடித்து விட்டார்கள். என்னன்னா அந்த இறைச்சி சந்தையிலேருந்து அது பரவலை, ஊஹான் லேபில் இருந்து இது ஹியூமன் மேடில் ஸ்ப்ரெட் ஆன டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் லீ-மெங் யான் அப்படிங்கிற அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சைனீஸ் வைராலஜிஸ்ட் சயின்டிஃபிக் எவிடன்ஸோட சொல்லியிருக்காங்க. சயின்டிஃபிக் எவிடன்ஸை இன்னும் பப்ளிக்கு காட்ட கிடையாது நண்பா. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த டாக்டர் லீ-மெங் யான் எங்கே இருக்காங்க, இந்த எவிடன்ஸ்லாம் எப்படி இவங்க ஸ்ப்ரெட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இந்த கொரோனா வைரஸ் அதாவது கோவிட்-19ங்கிறது ஊஹான் லேபில் இருந்திருக்கு. அதை டாக்டர் லீ-மெங் யான் அவங்க கையில் கொடுத்து இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணி என்னுடைய ஃபுல் பேட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி சப்மிட் பண்ணுறாங்க. யார்கிட்ட, டாக்டர் லீ-மெங் யான் கிட்ட. இவங்க ஃபுல்லாக அதை ரிசர்ச் பண்ணி ஒரு ஃபைனல் ரிசல்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது என்னன்னா 2003ல் SARS-CoV-2 அப்படின்னு ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுல்ல, அதை விட கொடூரமானது இந்த கோவிட்-19 அப்படிங்கிற இந்த வைரஸ். எவ்வளோ அப்படின்னா SARS-CoV-2வை விட 40 டைம்ஸ் ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு எபிலிட்டி இந்த கோவிட்-19க்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் லீ-மெங் யான் அவங்களுடைய சீனியர் ஆஃபீஸர்கிட்ட 3 பேர்த்துக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த 3 பேர் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட 7 பேர்த்துக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த 7 பேரும் அவங்களுடைய கம்யூனிகேஷனில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க இந்த நியூஸை. இந்த மாதிரி ஒரு புது விதமான வைரஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே டாக்டர்ஸ்குள்ளே. இந்த விஷயம் சைனாவோட கம்யூனிசம் கைக்கு போயிடுச்சு. கம்யூனிசம் மீன்ஸ் சீனாவோட அரசாங்கம், சீனா அரசு கைக்கு இந்த ஒரு நியூஸ் போயிடுச்சு. இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேச்சை இதனோட விட்டுருங்க, இந்த வைரஸை இப்படியே விட்டுருங்க, இதை பற்றி நீங்கள் எதையும் கண்டுக்க தேவையில்லை, அப்படியே விட்டுருங்கன்ட்டாங்க. இப்போ இப்படியே இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா உலகத்தில் எல்லோரும் அழிஞ்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஊஹான் லேபில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதை சீனா பொருட்படுத்தவே இல்லை கொஞ்சம். ஸோ அவங்களோட எய்ம் அப்போ அந்த இடத்துல என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டில் நானும் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சீன அரசாங்கம் அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கேருந்த 2 வைராலஜிஸ்ட் டாக்டர்ஸ் சயின்டிஃபிக் வைராலஜிஸ்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்படியே விட முடியாது, மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கலாம், உங்களுக்கு நீங்களும் டெத் ஆகலாம், அது மூலிமா நானும் டெத் ஆகலான்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உடனே அவங்க 2 பேர்த்துக்கும் கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்போ ஆக்சுவலி இந்த நியூஸ் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்திங்கன்னா 2020ல் பிப்ரவரியில் இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதை சயின்டிஃபிக்காக ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது 2019 டிசம்பர்லேயே இதனுடைய வைரஸை பற்றி ஃபுல் ரிசர்ச் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு. யார், சீனா அரசாங்கம். உடனே ஆக்சுவலி இப்போ இது என்னென்னா பிப்ரவரி 2020ல் இப்போ நடக்கிறது என்னென்னா, அவங்க 2 பேர் அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சீன அரசாங்கம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்குது. என்னென்னா, இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகட்டும், மக்கள் அழியட்டும், சாவட்டும் அப்படிங்கிற ஒரு எய்மில் அவங்க வந்துட்டாங்க.
மக்கள் இறப்பதற்கும் சீன அரசாங்கத்திற்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நண்பா. ஸோ ஊஹான் லேபில் இருக்க எல்லாருமே கோஆர்டினேட் ஒன்றா ஒற்றுமையாக இணைந்து இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. ஸ்ப்ரெட் ஆன கொஞ்ச நாளில் பேரழிவை சந்திக்கும் போது அந்த 2 டாக்டர்ஸ் மீண்டும் உணர்ச்சிப்பட்டு இந்த வைரஸை பற்றி நான் வெளியே சொல்ல போகிறேன் அப்படின்ன உடனே அவங்க 2 பேர்த்துக்கும் COVID-19 பாசிட்டிவ்னு சொல்லிட்டு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளது. இதற்கான எவிடன்ஸும் டாக்டர் லீ-மெங் யான் அப்படிங்கிறவங்கள்ட்ட சயின்டிஃபிக் எவிடன்ஸாக வச்சுருக்கிறதா அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போது என்ன ஒன்றுனா, இது ஹை மியூட்டன்ட் வைரஸ் என்பது சீன அரசுக்கு முன்பே தெரியும். இது வந்து ஒரு வேகமாக பரவக்கூடிய வைரஸ் அப்படிங்கிறது வந்து சீன அரசாங்கத்துக்கு முன்பே தெரியும். இருந்தாலும் வேகமாக பரவட்டும் என்று கண்டும் காணாமல் வேண்டுமென விட்டுவிட்டனர். யார்? சீன அரசு. இதில் என்ன ஒன்றுனா, உயிரியல் பற்றி படிக்காதவரால் கூட SARS-CoV-2 அமைப்பை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது 11th 12th பயாலஜி அப்படிங்கிற ஒரு குரூப் எடுத்து படிக்காத மாணவர்களால் கூட இந்த பேட்டன்ட்டை பார்த்தா எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வைரஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. இதில் என்ன ஒன்றுனா, யான் ஜிம்மிங் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊஹான் லேபோட டைரக்டர். அந்த ஊஹான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜின்ற ஒரு பேர் வந்து அவங்களுக்கு இருக்குது. உடனே இந்த டாக்டர் லீன்னு இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து நம்மளும் இதை பற்றி ஒரு விசில் ப்ளோவராக மாறணும், இந்த உண்மையை வெளியே கொண்டு வரவனா மாறணும் அப்படின்னா நம்மளையும் இந்த அரசாங்கம் கொலை செய்து விடும் த்ரூ COVID-19 மூலயமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையை வெளியே சொல்லாமல் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. முன்பாகவே கலெக்ட் பண்ணிவிட்டு சீன அரசாங்கத்திட்ட சொன்னால் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் லீ-மெங் யான் அப்படிங்கிறவங்க 3 அமைப்பை நோக்கி போகிறாங்க. இந்த உண்மையை எடுத்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்னென்ன அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சைனீஸ் நேஷ்னல் ஹெல்த் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க அந்த நியூஸை. இல்லை இந்த நியூஸ் வந்து ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்தது WHO, இந்த உலகமே இந்த பூமி ஃபுல்லாக நம்பி இருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரே நிறுவனம். ஆனால் கடைசியாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்போ WHO வந்து சீன அரசாங்கத்திற்கு ஒற்றுமையாக 2 பேரும் நண்பர்களாக செயல்படுறாங்களா, கூட்டு கலவாணியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ 2 பேரும் வந்து ஃபேக் நியூஸ்னு சொல்லிட்டாங்க. 3வதாக வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங் அங்கே கொண்டு போகிறாங்க. மோஸ்ட்லி எல்லாமே இந்த இடத்துல உண்மையை வந்து வெளியே வரப்படும். பட் அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஃபேக், இப்படின்னு ஒரு வைரஸ் கிடையாது, இந்த வைரஸ்னால் இந்த COVID-19 ஸ்ப்ரெட் ஆக கிடையாது, இறைச்சி சந்தையிலேருந்து தான் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கையை விரிச்சிடுறாங்க. அப்போ எங்கேயுமே அந்த டாக்டர் லீங்கிறவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கல. அவங்க உயிருக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாமல் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சைனாவிலே மறைமுகமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எங்கே இருக்காங்க, எங்கேருந்து இந்த நியூஸ் எல்லாம் அவங்க வந்து வெளியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, சீனாவிலேருந்து எப்படியோ ஒரு வழியாக தப்பிச்சு அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. அவங்களுடைய சொந்த பந்தம், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து லூஸ் விமன் டாக் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்குது. அங்கே வந்து அவங்க முதல்ல அந்த உண்மையை எல்லாத்தையும் சொல்ல வராங்க. அதாவது ஒரு பெண்மணிக்கு ஏதேனும் உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதம் இல்லாமல் ஒரு பெண்மணி கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த லூயிஸ் உமன் டாக்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் வந்து எடுத்து கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. முதல்ல அங்கே போய் உண்மையை வெளியிடுறாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு டிவி நியூஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூஸ் சேனலாக வெளியிடுறாங்க. அமெரிக்கா ஃபுல்லாக பரவிருச்சு. தற்போது தமிழ்நாட்டு உள்ளம் இந்த நியூஸ் வந்து வந்துருச்சு நண்பா. ஸோ இப்போ டாக்டர் லீ-மெங் யான் அப்படிங்கிறவங்க வந்து அமெரிக்காவில் இருக்காங்க. ஃபுல் எவிடன்ஸ், சயின்டிஃபிக் எவிடன்ஸோடு இருக்காங்க. உயிருக்கு பயந்து சீன அரசாங்கம் எங்கே கொலை பண்ணிவிடுமோ, சாவடிச்சிடுமோன்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, SARS-CoV-2 பற்றி சில ஊஹான் மருத்துவர்கள் வந்து கடந்த ஆண்டு எனக்கு தெரிவித்தார்கள். எப்படின்னா த்ரூ மெசேஜஸ் மூலிமா எனக்கு இதை வந்து சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, மனித குலம் இதுவரை பார்த்திடாத பேரழிவை இந்த வைரஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது COVID-19 கொரோனா வைரஸ். இது வந்து SARS-CoV-2 விட 40 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும்
ஹை லெவல்லையும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எல்லா உண்மையும் வந்து அந்த லூஸ் உமன் டாக் ஷோவில் வந்து இவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. இப்போது சீனாவில் 2 ஹையர் ஆஃபீஸரை கொரோனா வைரஸ்ன்னு சொல்லி சாவடிச்சாங்கல்ல, அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏய்ஃபன், 2வது யாருன்னா லீ வென்லியாங். இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா COVID-19 சொல்லி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் டாக்டர் லீ அவங்க கையில் இருக்குது. ஸோ இப்போ இந்த செய்தி வழியில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீனாவும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2ம் கூட்டு களவாணியா 1. 2வது ஊஹான் மருத்துவர்கள் 2 பேர் இறந்தாங்கல்ல, அதே நிலைமை டாக்டர் லீ-மெங் யானுக்கும் வந்துடுமா அப்படிங்கிற 2வது விஷயம். 3வது விஷயம் என்னென்னா, ஊஹான் ஆய்வகத்தில் சர்வதேச விசாரணை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து அந்த ஊஹான் லேபில் வந்து ஒரு விசாரணை நடத்தி ஆகணும். அப்படின்னா தான் அந்த உண்மை வந்து வெளியே புலப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே டாக்டர் லீ-மெங் யானுங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துருந்தா உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சீன அரசாங்கத்தால் ஏற்பட்ட பயாலஜிக்கல் வார்ஃபேராக வந்து பார்த்திங்கன்னா இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இதற்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில், அதாவது சில இடங்களில் மட்டும் சில மருத்துவர்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா, COVID-19 சொல்லிட்டு ஆர்கனை வந்து ஆட்டைய போடுறாங்களாம். இது வந்து எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது உண்மையாக எந்தளவுக்கு இது நடக்குது, எந்தளவுக்கு இது சாத்தியம் அப்படிங்கிறது வந்து தெரியல. இதை பற்றிய முழு விபரம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து சீன அரசாங்கம் ஏற்படுத்திய பயாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து கூடிய சீக்கிரம் பப்ளிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. யார்? டாக்டர் லீ-மெங் யான். எப்போது ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்போதும், இந்த சுச்சுவேஷனை தாண்டி இதுக்கு மேலே மக்கள் உயிர் வாழ முடியாது, உண்மை வெளிப்பட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் போதும் அவங்களே வெளியிடுவதாக அந்த சைனீஸ் வைராலஜிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அஸ் எ வியூவராக நான் உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, சீன அரசாங்கம் எதற்காக இந்த பயோ வார்ஃபேர் நடத்தியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதாவது 3ஆம் உலகப் போர் அமெரிக்காவால் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதை வந்து சீனாவால் செய்ய முடியாது, தோற்றுவிடும் என்னும் ஒரு எண்ணத்தினால பயாலஜிக்கல் வார்ஃபேராக இந்த வைரஸை சீன அரசாங்கம் பயன்படுத்திக்கிச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க உண்மையான நிலவரம். இதை உண்மையா பொய்யா என்று கூடிய சீக்கிரம் டாக்டர் லீ-மெங் யான் அப்படிங்கிறவங்க வந்து வெளியிடுவாங்க. அதற்கு ரொம்ப காலம் இல்லை நண்பா. இந்த வீடியோவை யூடியூப்பில் தடை செய்வதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது நண்பா. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த செய்தியை சோஷியல் மீடியா வழியால் மட்டுமே கொண்டு போய் மக்களிடம் வந்து சேர்க்க முடியும். அதனால் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா இந்த நியூஸை. தேங்க்யூ.